உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, பர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. இப்ப கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும். இங்க ஒண்ணு இல்லைங்க, சாரு வீட்டுக்கு வந்தா தானே கோளாறு. ஆமா டாக்டர், மறுபடியும் வீட்டுக்கு போனா அந்த 3 மோகினில வந்தா என்ன செய்யுது? மிஸ்டர் பிரபு, ஏன் குழம்பிக்கிறீங்க? எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப் கிளியரா இருக்கு, எல்லாம் பிரம்மதான். ஆமா மிஸ்டர் பிரபு, நாம தைரியமா இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட எதுவும் வராது. நீங்க இப்ப தைரியமா வீட்டுக்கு போங்க. இதுக்கு தாத்தா நான் அப்பவே சொன்னேன் ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கன்னு. அப்படி செஞ்சிருந்தா இந்நேரம் குழந்தை குட்டிகளோட விளையாண்டு இருந்திருப்பாரு. கேட்கல, இப்ப மோகினிகளோட விளையாடுறாரு. அந்த மோகினி கருப்பா சிவப்பா பார்க்கலாம்னா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சார் அது? டாக்டர், வர வர ராத்திரி வந்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். மிஸ்டர் பிரபு, அப்படி பயமா இருந்தா துணைக்கு உங்க செக்ரட்டரி கோபால் எடுக்க சொல்லுங்களேன். மிஸ்டர் கோபால், நீங்க பயப்படாம படுத்துக்குவீங்கல்ல? எனக்கு என்ன சார் பயம்? நான் படிச்சதே மயானம் தானே. இப்ப கூட காத்து வாங்கணும்னா மயானத்துக்கு தான் போவேன். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் சார். ஒரு நாள் 2ஆம் சினிமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஊரு எல்லையில வெள்ளை புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு ஒரு பொண்ணு என் பின்னாடியே வந்தது. மோகினி தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. படக்குன்னு ஒரு கோடை கிழிச்சு, ஏய் மோகினி, இந்த கோட்டை தாண்டுற காதை பிடிச்சு கிள்ளிடுவேன்னு சொன்னேன். அவ்வளவுதான், வரவே இல்லையே. வெரி குட் மிஸ்டர் பிரபு, நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். அதுதான் மிஸ்டர் கோபால் இருக்காரு. சார், மோகினி இருக்கிறது ஒரு வரைக்கும் நல்லது சார். எப்படி? முதலாளியும் தொழிலாளியும் ஒரே ரூம்ல படுக்க வச்சிருச்சு. கோபால், எஸ்டேட்டுக்கு போன உடனே பங்களாவை சுத்தி கோழி வச்சிருவேன். உனக்கு அறிவு இருக்கா? செத்து போனவர் எவ்வளவு மரியாதைக்குரியவரோ அவர் சமாதி மேல ஏறி உட்கார்ந்து காலை வச்சுக்கிட்டு இருக்கிறிய. அறிவு வேண்டாம்? இறங்கிக்கல. கோச்சுக்கிறாரு தம்பி, உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, காத்தே வரல, அதனாலதான் மேல வந்து உட்கார்ந்தேன். கோச்சுக்காதப்பா. ஓஹோ, உள்ள 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 உள்ளாடா நீ. உள்ள நீ பேசி நீ பேய் நீ பிட்டாடா. ஏங்க, இந்த வட்டாரத்துல பேய் பிசாசு இருக்குன்னு சொல்றாங்களே, அது வாஸ்தவமாங்க? யாராவது சாகாம இருக்கிறவங்கள பாத்துக்காது. நான் செத்து 10 வருஷம் ஆச்சு. ஓஹோ, நீ செத்து 10 வருஷம் ஆச்சா? ஐயோ, ஐயோ, தம்பி தம்பி தம்பி, நீ ஊருக்குள்ள தானே போற? ஆமா. நான் ஒரு செய்தி சொல்றேன், அதை வீட்டுல சொல்லு. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லு தம்பி, என்னை விட்டு, சொல்லு தம்பி. பேய் என்னை விட்டு. தம்பி தம்பி தம்பி. என்னடா நானே 3 மோகினிகளை பார்த்து பயந்து போய் வந்திருக்கேன். நீ என்னடானா? சார், பேய் இருக்கிறது வாஸ்தவம் தான் சார். சமாதிக்குள்ள இருந்த பேய் காத்து வாங்க வெளியில வந்துருச்சு. இன்னொரு பேய் என்ன துரத்துது. இங்க இருந்தா எனக்கு பிடிச்சாலும் பிடிச்சிரும் போல இருக்குது. நான் அவுட் ஹவுஸ்க்கே போயிடுறேன் சார். துணைக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்தா நீ போறேங்கிறேடா. பெதா படுறா, விடிஞ்சா எல்லாம் சரியா போயிடும். படு. ஐயா வேணாம் சார், படுக்க மாட்டேன் சார். நான் வேணா முடிச்சுக்கிட்டே ஒரு வாரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். சுவிட்ச போட்டா லைட் எரியுது. போரை பொத்து, போரை பொத்து, போத்து. உன்னை பார்த்தாவே பயமா இருக்கே. முதல்ல சார், பேய் வந்தா சொல்லுங்க சார். டாக்டர், மறுபடியும் அந்த 3 மோகினியும் வந்துட்டாங்க. என் கண்ணால பார்த்தேன். தயவு செஞ்சு நம்புங்க. இப்ப என்ன சார் செய்யலாம்? மிஸ்டர் பிரபு, இதை நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணோம். நினைச்சாலே ரத்தம் கொதிக்குது, நினைச்சாலே ரத்தம் சுண்டுது, நினைச்சாலே நெஞ்சு பதறுது, நினைச்சாலே சத்த நாடி ஒடுங்கிடுது. ஏன்? நீங்க லைஃப்ல பெரிய தப்புகள் பண்ணிருக்கீங்க. அதை நினைச்சு பாக்குறதுனால இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வருது. அது ஏன் நினைக்கிறீங்க? எப்படியோ சார், இந்த ஆபத்துல இருந்து நீங்க தான் காப்பாற்றணும். ஐ எம் ஹெல்ப்லெஸ், ப்ளீஸ். அது உங்க கையில தான் இருக்கு. மிஸ்டர் பிரபு, ஒண்ணு செய்யுங்களேன். நீங்க கொஞ்ச நாள் உங்க பங்களாவில தங்காம எங்கேயாவது வெளியூர்ல போய் தங்கி பாருங்களேன். குட் ஐடியா. குட், தேங்க்ஸ். இது நல்ல ஐடியாவா இருக்கு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ.
என்ன முதலாளி, சொத்து சுகம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓட பாக்குறீங்களே? நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடலாம் சார், நாங்க மறக்க முடியுமா? மாமா மறந்துட்டு ஓடலடி, தப்பிச்சு ஓட பாக்குறாரு. வாங்க வாங்க ஏங்க. நடங்க நடங்கண்ணா. ஐயோ பாவம், ஐயா ரொம்ப களைச்சு போயிட்டாரு. மாமாவுக்கு என்னம்மா மூச்சு வாங்குது? போனா போதுடி, சார கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவோம். ஏன் விமலா, சாருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட. அதுக்கு என்ன, ஒரு ப்ரோக்ராமே கொடுத்துட்டா போச்சு. பையனுக்கு என்ன உடம்புக்கு? சித்த பிரம்மங்க. அவங்க சித்தப்பா செத்தையில இருந்து பையன் இப்படி ஆயிட்டான். பெரியப்பா செத்து போனா? பெரிய பிரம்ம காதல் விவகாரங்க. இத கேள்விப்பட்டுதான் அவங்க சித்தப்பா செத்தாரு, பையன் இப்படி ஆயிட்டான். என்னன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த வயசுல காதல? பின்ன இந்த வயசுலயா காதலிப்பாங்க? பையனுடைய சேஷ்டை பழக்க வழக்கங்கள் எப்படி? அதெல்லாம் அட்டகாசமா இருக்குது. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யறான். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, வாழைப்பழத்தை கையில கொடுத்தா உரிச்சு பழத்தை எரிஞ்சிட்டு தோலை திங்கிறாங்க. உரிச்சு பழத்தை எரிஞ்சிட்டு தோலை திங்கிறாங்க. ரொம்ப பெக்யூலியரா இருக்கேன். வேணும்னா ஒரு பழத்தை கொடுத்து பாருங்களேன். Shall we try? இல்ல வருதுடா. Human brain. என்ன சிரிப்பு? என்ன தோலை போட்டுருவான், நீங்க வேற மாதிரி பிஹேவ் பண்றான். வண்டாரத்துல மாத்திட்டாங்க. இப்படித்தாங்க ஒன்னொன்னையும் மாத்தி மாத்தி செய்யறான். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேங்க. ஊர்ல எங்க அக்கா ஹோட்டல் இருந்தது. 4 பேர் வர்ற இடம் போற இடம் காசு புழங்குற இடம். இவனை கல்லால உட்கார வச்சா ஒரே நிதானமா இருப்பான் அப்படின்னு உட்கார வச்சவங்க. நல்ல வியாபாரம். ஒரு நாள் திடீர்னு பரவாயில்லையே. என்ன பரவாயில்லையே, சாப்பிட்டுட்டு பில்லு கொண்டு வராங்க பாருங்க. அந்த பில்ல வாங்கிட்டு கல்லால இருந்து பணத்தை எடுத்து இடம் கொடுக்குறாங்க. ஒரு வாரம் தான் நடந்தது. கடைசியில பார்த்தா எங்க அப்பா போட்டோ தாங்க மிச்சமாச்சு. இன்ட்ரெஸ்டிங் பிஹேவியர். என்ன இன்ட்ரெஸ்டிங் பிஹேவியர்? சுத்தம் மோசமா இருக்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்னங்க? நாளைக்கு அவனை அழைச்சிட்டு வாங்க, நல்லா செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுவோம். நாளைக்கு தான் நாள் நல்லா இருக்கா? எங்களுக்கு நல்ல நாள். ஏதோ பாத்துங்க. வச்சு வாடா வா வாடா. அதெல்லாம் எடுக்கிறாங்க, தப்பு. வா வாங்க மிஸ்டர் பிரபு, உட்காரு. இவர்தான் என் ஃப்ரெண்டு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் ரங்கநாதன். ஹலோ. ஹலோ. இவர் யாரு தெரியுமில்ல? இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. இவர் பேலஸ் தான் சுந்தர் விலா. அதை சுத்தியுள்ள எஸ்டேட்ஸ் பூரா இவருக்கு தான் சொந்தம். இவரு சித்தா எடுத்து மீட்டினா. இப்ப அவங்க எல்லாம் இல்ல சார், 3 மோகினிங்க தான் இருக்கு. மோகினியா? Stop it! ஏன் சார் இப்படி சிரிக்கிறீங்க? உண்மையாவே இருக்கு. மிஸ்டர் பிரபு, மனோதத்துவ முறைப்படி மோகினி பிசாசு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம எண்ணங்கள் தான். We call them hallucinations. Please believe me, எங்க வீட்டுல 3 மோகினிங்க இருக்கு. என்ன இவரே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு? இவர் தான் இந்த ஊர்லயே சாமி, கைரேகை, ஜோசியம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருந்தாரு. இப்ப இவரும் கட்டிட்டாரு. மிஸ்டர் பிரபு, நீங்க வீட்டுக்கு போய் கரெக்டா பாருங்க. யாரோ கேடி பெண்கள் உங்ககிட்ட பணம் புடுங்கிறதுக்காக மோகினி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருப்பாங்க. இல்ல சார், எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது 3 மோகினிங்க தான். வேணும்னா நீங்க வந்து பாருங்க சார், ப்ளீஸ். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இல்ல நீங்களும் கூட வாங்க. Yes, you both of you come. Come on, please.